நமது துலாம் ராசி நபர்களுக்கு தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது மிகவும் மங்களகரமான பலன்களைத் தரும். இது வாழ்க்கையில் சுகம், ஆடம்பரம், நல்ல வீடு, வாகனம், குடும்ப மகிழ்ச்சி, அன்பு மற்றும் வசதிகளை குறிக்கிறது. மேலும் ஜாதகர் அன்பானவராகவும் நன்றியுள்ளவராகவும் செல்வச் செழிப்பிலும் இருப்பார். 4ஆம் வீடு தாய், கல்வி, மனமகிழ்ச்சி, சொத்து ஆகியவற்றை குறிக்கும். அங்கே சுக்கிரன் இருப்பது இந்த விஷயங்களில் பெரும் நன்மைகளை தரும். சூரியன் 4ஆம் வீட்டில் இருப்பது தாய், கல்வி, சொத்து, வீடு, வாகனங்கள், மன அமைதி போன்றவற்றை குறிக்கும். இது சில நேரங்களில் சவால்களை தந்தாலும், குறிப்பாக 4ஆம் அதிபதி பலவீனமாக இருந்தால் தாயின் உடல்நலம், வசதிகள் மற்றும் மன நிறைவு ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும். பெரும்பாலும் தாய் வழி உறவுகள், தொழில் முன்னேற்றம், தாய் வீடு சார்ந்த மற்றும் நிலையான வசதிகளுக்கான போராட்டம் போன்ற பலன்களை தரும். புதன் 4ஆம் வீட்டில் இருப்பது தாயார், கல்வி, சுகம், சொத்து, வாகனங்கள் ஆகியவற்றில் தாக்கம் செலுத்தும். இது பொதுவாக நல்ல பலன்களை தரும். குறிப்பாக மிதுன ராசியில் லக்னத்தின்படி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் ராஜ வாழ்க்கையை அளிக்கும். இருப்பினும் சூழ்நிலையை பொறுத்து சில நேரங்களில் மனக்குழப்பம், உறவுகளில் சிக்கல், பிறரின் வருமானத்தை பாதிக்கும். 4ஆவது வீட்டில் செவ்வாய் இருப்பது பெரும்பாலும் தாய், வீடு, சொத்து மற்றும் வாகனங்கள் தொடர்பான சவால்களை குறிக்கிறது. இது வீட்டு பதற்றம், சொத்து தகராறுகள் அல்லது விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் பொருள் வசதிகள் மற்றும் ஒரு போராளியின் மன உறுதிக்கான வலுவான விருப்பத்தையும் குறிக்கலாம். நல்ல நிலையில் இருந்தால் தொழில் மற்றும் சொத்துக்களில் வெற்றி பெற அதன் ஆக்கிரமிப்பு ஆற்றலை நேர்மறையாக செலுத்த சமநிலை தேவை. ராகு 5ஆம் வீட்டில் இருப்பது காதல், குழந்தைகள், புத்திர பாக்கியம், கல்வி மற்றும் முற்பிறவி கர்ம வினைகளை குறிக்கிறது. இது சில நேரங்களில் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தலாம் அல்லது எதிர்பாராத காதல் உறவுகளை தரலாம். ஆனால் நல்ல உறவுகள், சமூக அந்தஸ்து, நல்ல பெயர் மற்றும் உயர்ந்த அறிவுத்திறனையும் தரக்கூடியது. 11ஆம் வீட்டில் கேது இருப்பது லட்சியங்களை நிறைவேற்றுதல், ஆன்மீக நாட்டங்கள், பெரியவர்களின் ஆதரவு மற்றும் சில நேரங்களில் திடீர் லாபங்களை குறிக்கும். இது சமூகத்தில் நல்ல பெயர், தொண்டு செயல்களில் ஈடுபாடு மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் நல்லுறவை உண்டாக்கும். ஆனால் சில மறைமுக போராட்டங்களையும் பிடிப்பற்ற தன்மையையும் தரலாம். குரு 9ஆம் வீட்டில் இருப்பது ஆன்மீக நாட்டங்கள், தந்தை வழி உறவு மேம்பாடு, வெளிநாட்டு பயணம், அதிர்ஷ்டம், உயர்கல்வி, தர்ம வழியில் நடப்பது, நாணம், நல்லொழுக்கம் மற்றும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான பலன்களை தரும். இது ஒரு யோகமான நிலை. சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பது சவால்களை சமாளிக்க உதவும். கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். ஆனால் கடன்கள், எதிரிகள், நோய்கள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இருப்பினும் நட்பு கிரகங்களுடன் இணைந்தால் நற்பலன்களை தரும். இது ஒரு சிறந்த நிலை என்றும் கருதப்படுகிறது.